வணக்கங்க. முயன்றால் முடியும். நான் ராஜி, உங்கள் டிஜே ஃப்ளவர்ஸ் அண்ட் கார்ட்லண்ட்ஸில். நீங்கள் நம்ம ஃபாலோவர்ஸாகவும் அண்ட் சப்ஸ்கிரைபராகவும் இருந்தீங்கன்னா நம்ம கடையில் பூ வாங்குறவங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரிப்பன் யூஸ் பண்ணி வளையல் மாலை கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ரிப்பன் தேவைங்க. ரிப்பனும் வளையலும் தேவைப்படும். ரிப்பன் எடுத்துக்கோங்க. ஒரு வளையல் எடுங்க. இந்த வளையல் எடுத்து ரிப்பனை உள்ளே விட்டு வெளியே எடுத்துருங்க. அதாவது அந்த வளையலில் உள்ளே விட்டு வெளியே எடுத்துடணும் ரிப்பனை. இன்னொரு வளையல் எடுத்து சென்டரில் அந்த ரிப்பன் எடுத்து உள்ளே விட்டுடுறோம். கொஞ்சம் தள்ளிக்கலாங்க. எவ்வளோ லென்த்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிப்பன்லேருந்து கீழே தள்ளிக்கலாம். ஒரு வளையல் எடுக்கிறோம், அந்த வளையலுக்கு கீழே வைக்கிறோம், சென்டரில் வெளியே எடுக்கிறோம், பக்கத்தில் உள்ளேருந்து ரிப்பனை வெளியே எடுத்துடுறோம். ஒரு வளையல் எடுக்கிறோம், சென்டரில் வெளியே எடுத்து மறுபடியும் உள்ளே விட்டு வெளியே எடுத்துருங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு நூல் மட்டும் வச்சு கட்டுறது எப்படி, 2 நூல் வச்சு கட்டுறது எப்படிங்கிற மாதிரியான வீடியோஸெல்லாம் போட்டிருக்கேங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே தள்ளிக்கலாங்க. நீங்கள் எந்த லென்த்துக்கு கட்ட போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் பூ கட்டுறது, மாலை கட்டுற வீடியோஸ் எல்லாமே வரப்போகுதுங்க. நீங்கள் எந்த மாதிரி பூ கட்டணும், மாலை கட்டணும்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் பூக்கள் மனம் வீசட்டும். நன்றி.